எல்லா நச்சு திட்டத்துக்கும் பெற்று பேர் வைத்தது காங்கிரஸ், ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்த்தது பிஜேபி, கூட இருந்து கும்மி அடிச்ச அயோக்கியத்தனத்தை செய்தது திமுக. கச்சத்தீவு கொடுக்கும்போது என்ன யார் இருந்தது? எடுத்து கொடுத்ததாமே இந்திரா காந்தி. இங்க இருந்தது யார்? ஐயா கருணாநிதி. உனக்கு தெரியுமா அவர் எழுதிய கடிதத்தை? படிச்சு காட்டின ராமேஸ்வரத்தில் என்ன இருக்கிறது? நான் இந்த இதுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது வெளிப்படையா. ஆனா இங்க அந்த கச்சத்தீவை எடுத்து கொடுக்கறதுக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியோ போராட்டமோ வராம நான் பார்த்துக்கிறேன். கடிதம். கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட போறியா? கச்சத்தீவை எடுக்க வேண்டும் என்று சொல்லுது திமுக, கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்ற காங்கிரஸ். ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து உன் வீட்டில் ஓட்டு கட்டு வருவேன், நீ போட்டுட்டு உன் பிள்ளைகள் ஓட்டில் ஒதுக்கி போட்டு போவேன். இதெல்லாம் ஒரு கொடுமை. கொடுமை. நீட்டை திணிச்சது யாரு? காங்கிரஸ். திணிக்கும் போது கூட இருந்தது யாரு? திமுக. நாங்கள் நீட்டை நீக்குகிற ரகசியத்தை வச்சிருக்கோம். எந்த பெட்டிகளை பூட்டி வச்சிருக்கீங்க? எந்த பெட்டிக்குள்ள? பெட்டி பெட்டியா ஐயா ஸ்டாலின் குறை கேட்டார். உங்க புகார் மனுக்களை கொடுங்க, உங்க புகார் மனுக்களை கொடுங்க. வாங்கி பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டாங்க. திறக்கல. எங்க நீட்டு ரகசியம்? எங்க நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது நீ நீட்டை நீக்கிற. இது ஒரு நாடு. நீட்டுக்கு விளக்களிச்சு நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது நீட்டை ஆதரிச்சு நீட்டுக்கு எதிரான வழக்குக்கு எதிராக வாதிட்ட பெண்மகள் நம்முடைய அம்மா நளினி சிதம்பரம் அவர்கள். மானம்னு ஒண்ணு இருக்கா உனக்கு? ரோசம்னு ஒண்ணு இருக்கா? ஒரு ரத்தத்துல, பரம்பரை ரத்தத்துல வீரம், மானம், அறம் அதெல்லாம் இருக்கா? இருந்ததுல என் பாட்டிக்கு இருந்ததுல, வேலுநாச்சியாருக்கு இருந்ததா இல்லையா சொல். 200 ஆண்டுக்கு முன்னாடி கணவனை இழந்த பெண் கைம்பெண் விதவை வெள்ளச்சாலையை கட்டிட்டு மூக்க சிந்திட்டு மூளையில் தானடா இருக்கணும். இருந்தாளா? இல்ல. கைப்புள்ள வெள்ளச்சியை தூக்கிக்கிட்டு புருஷனை இழந்த இடத்துல சத்தியம் செஞ்சாடா, எந்த நிலத்தை இழந்தனோ அந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்பேன். இந்த துணைக்கண்ட வரலாற்றிலே ஆண் மன்னர்கள், ஆண்மர வீரர்கள் தோற்றுக்காங்க. உலக ஒரே ஒருத்தி தாண்டா ஒரு பெண்மகள் இழந்த நிலத்தை போரிட்டு மீட்டாளுங்கிற வரலாறு படைத்தவளா நம்முடைய பாட்டி. எங்கடா அந்த பரம்பரை? அந்த வீரத்தாய் மார்ல பால் குடிச்ச பிள்ளை தானடா நம்மெல்லாம். எங்கடா போயிடுச்சு? வளமும் இடமுமாக நின்று வீர தளபதிகளா நின்று அந்த வெற்றியை குவித்து கொடுத்த நம் பாட்டன் மருதுபாண்டிய ரத்தம் நமக்கு ஓடுதா இல்லையா? சின்ன சமரசம் செஞ்சிருந்தா வெள்ளக்காரன் எதிர்த்து போரிட வேண்டியதில்லை. இந்த நாட்டை அவரே ஆண்டிருக்கலாம்ல. ஏன்? எதனால போர் வந்தது? நம்ம பாட்டைங்க மருதுபாண்டியருக்கும் வெள்ளக்காரங்களுக்கு ஏன் போர் வந்தது? ஏன்? கட்டபொம்மன், மன்னர் கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்தரை வந்து சிவகங்கைக்கு வந்து அடைக்கலம் கட்டி விடாரு. ஆதரவு, பாதுகாப்பு. சின்ன மருது நம் பாட்டன் நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று ஒரு வார்த்தை கொடுத்து விடுறார். ஒரு வார்த்தை. வெள்ளக்காரன் என்ன கேட்டான்? வரி கட்டுனா என்ன கேட்டான்? ஊமத்துறை வாப்படைன்னு கேட்டான். நான் பாதுகாப்பு தர்றேன்னு சொல்லிட்டேன். வார்த்தை மாற முடியாது. எப்படி? சத்தியத்தை மீற முடியாது. சொல்லிட்டேன். சத்தியத்துக்காக போராடி செத்தாலும் சாபமே ஒழிய ஒப்படைக்க முடியாது ஊமத்தரின். நின்று வாழ்ந்த மரவனடா. இப்படி கேவலம். என்ன உனக்கு செஞ்சிருக்காங்க? இவங்க குடிக்க தண்ணி தந்துருக்காங்களாடா? சொல்லு. படிக்க கல்வி கொடுத்துருக்காங்களாடா? இவருக்கு தெரியாதா? ஐயாவுக்கு தெரியாதா? மூத்த அரசியல் தலைவருக்கு தெரியாதா? நம்ம ஐயாவுக்கு கல்வியை பிள்ளைகளை படிக்க வைக்க பெற்றோர்கள் படுகிற துயரம் தெரியாதா? கல்வி தனியாருக்கு தாரை வார்த்தப்பட்டது. இது ஏற்கிறாங்களா? உயிரை காக்கும் மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வியும், உலக உயிர்களின் குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்க நீரும் விற்பனைக்கு வந்தது. இந்த தலைமைகள் எல்லாம் சகிக்குதா? வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குவதையும், இலவச அறிவிப்புகளை அறிவிச்சு மக்களை ஏமாற்றுவதையும் இந்த தலைமைகள் எல்லாம் ரசிக்குதா? விரும்புதா? எப்படி?
எதுக்குடா உனக்கு காங்கிரஸ், எதுக்குடா அந்த திமுக திமுக? என்னடா டே, நான் ஒன்று கேட்குறேன் கூட பிறந்தவனே, இதுவரை செய்யாத ஒரு நல்லதை இனி வரும் 5 ஆண்டுகளை செய்வான் யாராவது சத்தியம் பண்ணு, நான் போயிடுறேன், போட்டியிலேருந்து போயிடுறேன். யாராவது சொல்லு, இல்லை அவங்களே அது எழுதி தர சொல்லு, எழுதி தர சொல்லு. உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடு எதுன்னு 3 முதலமைச்சர் வேட்பாளர் என்னை விட்டு யாரையா ஒருத்தனை சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு. அப்புறம் இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். காங்கிரஸுக்கு காலங்காலமாக ஓட்டு போடுறோம். நமக்கு ஒரு தாத்தா இருந்தாங்க காமராஜ், அவன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவன், மாநிலத்துக்கு இல்லை அகில இந்தியாவுக்கு. அவன் தான் 2 பிரதமரை தேர்வு செய்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும் படித்த பிள்ளைங்க. 2 பிரதமரை. நேரு இறந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அடுத்த பிரதமர் யாருன்னு தெரியல. காமராஜ் சொன்னதான் கேட்பான். மதிப்பிற்குரிய தலைவன் லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்துடுறாப்புல. லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப நேர்மையான தலைவன், இறந்துடுறாரு. அதற்கு பிறகு யாரை கொண்டு வர்றதுன்னு தெரியல. அம்மையார் இந்திரா காந்தியை தேர்வு செஞ்சு யார் வைக்கிறா? நம்ம தாத்தன். அப்போ தேர்வு செய்யும்போது கூட இருக்கிற தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, எதுக்கு ஐயா நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் தேர்வு பண்ணிக்கிட்டு பேசாமல் நீங்களே நின்றுங்க அப்படின்னோன்னு தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாம சொன்னா கேட்பாங்க, நின்னா போட மாட்டாங்க. இப்போ இப்போ நான் தமிழ் தேசியம் பேசுறேங்கிறான்ல, இதை ஃபாசிசம் செப்பரேட்டிசம்ங்கிறான்ல, நல்லா கவனிச்சுக்க. தாத்தன் சொல்றான்ல, நான் சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான்னா மாறான். அன்னைக்கு செத்துச்சா இந்தியம், அன்னைக்கு பிறந்துச்சுரா தமிழ் தேசியம். தட்சாலி வரான புரிஞ்சா? இப்ப பாரு, இரு அதுக்கெல்லாம் அவசரப்படுற என்ன? நீ என்ன விசில் பாத்தியா? நீ விவசாயி பாட்டி தானடா, விவசாயி பாட்டி தானே, ஆழமா உழணும், அதான் நம்ம வேலை. இரு இங்க பாரு, நம்ம இனத்தை கொன்னாங்க இந்த காங்கிரஸ் கோஷ்டி. அப்ப நம்ம ஐயா எல்லாரும் இருந்தாங்க, ஐயா மூப்பனார் ஐயா எல்லா பெருமக்களும் இருந்தாங்க. இதில் பாரு, ஐபிகே அனுப்பும்போது பெரிய தலைவர்கள் ஐயா மூப்பனாரும் நம்ம ஐயா சிதம்பரமும். இது போய் நம்ம மக்களை அழிச்சு கொள்ளும்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை கொன்னது தெரியாதா? எப்படி பார்த்துக்க. சரி விடு. இந்த ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தில் நம்ம எவ்வளோ பெரிய இடையூறு வரும்னு தெரியாதா? வரலாறே மாறும்னு தெரியாதா? 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் தலையெழுத்து நம்ம மாற்றினது காங்கிரஸ் கையெழுத்து. ஒன்று சிரிமாவோ பண்டார நாயக்காவும் லால் பகதூர் சாஸ்திரியும் போட்ட ஒப்பந்தத்தில் மலையக மக்கள், நம்ம இந்திய குடிகள் மலையக மக்களை ராவோட ராவா நாடற்றவர்களாக பல லட்சம் பேரை கொண்டு இறக்கி விட்டு போயிட்டான். ஒரு கையெழுத்து. இல்லைன்னா அந்த மக்கள் அங்கே இருந்த மலையக மக்கள் நம்மளுடைய எண்ணிக்கை பெருசாக இருந்திருக்கும், அந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறதுல பெரும் ஆற்றலாக இருந்திருப்போம். முடிஞ்சு. 2வது, தான் தோன்றித்தனமாக யாரையும் கூப்பிட்டு விவாதிக்காம பேசாம டக்குன்னு கச்சத்தீவை எடுத்து அதே சினிமாவோ லால் ஒரு சினிமாவோ இந்த அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்தில் கச்சத்தீவை கொடுத்தது 2வது கையெழுத்து. இதுவரை நம்ம மீனவ மக்களின் வாழ்க்கை தரத்தை மீட்க முடியல, காப்பாற்ற முடியல. 3வது ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம். 3 கையெழுத்து. 3 கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தையே நாசமாக்குனது இந்த காங்கிரஸ் கட்சி கையெழுத்து. இதுல பாரு, இந்திரா காந்தியை கொன்னது யாரு சொல்லு? யாரு? சீக்கியர்கள். சீக்கியர்கள் சீக்கியர்கள் இந்திரா காந்தியை கொன்னவர்கள் சீக்கியர்கள்னு எந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனாவது பீகார்ல இந்த பஞ்சாப்ல பேசிட்டு வெளியில வர சொல்லு. நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா, நான் ஒரு அப்பனுக்கு சொல்லிட்டு வர சொல்லு. சொல்லு பாப்பா. சொல்ல மாட்டான். அந்த சீக்கியர்களால் மறுபடி தன் குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு 2 முறை மன்மோகன் சிங் ஒரு சீக்கியரை, பஞ்சாப் சீக்கியரை தூக்கி பிரதமராக்குறாங்க. எப்போ பிரதமராக்குறாங்க? பிரதமராகி அவர் 5 ஆண்டு ஆண்டுட்டார். மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை, ஒரு மேதை வச்சுக்க மேதை. அதுக்கு இணையான மேதை யாரு? நம்ம ஐயா பா சிதம்பரம். நம்ம ஐயா 5 ஆண்டு தான் சீக்கியனுக்கு கொடுத்துட்டீல்ல பிரதமரா, ஒரு 5 ஆண்டு பஞ்சாப்காரர் சீக்கியருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீல. ஒரே ஒரு முறை என் தாத்தன் காமராஜுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஒரு முறை
மன்மோகன் சிங்குக்கு இணையான பொருளாதார அறிவு பெற்ற ஆற்றல் பெற்ற ஒரு தலைவர் தானே ப. சிதம்பரம், ஒரு தமிழன். ஏன் அவருக்கு ஒரு 5 ஆண்டு கொடுத்தா என்ன? கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லு. கொடுத்திருக்கணும். அவர் நமக்கு நல்லது செய்யறாரு, செய்யல. ஒரு மனநிறைவு, ஒரு தமிழன் முதன்மை அமைச்சராக இருந்த நாட்டை ஆண்டான் என்கிற நிறைவாத நமக்கு வந்திருக்கும். ஏன் கொடுக்கல? ஏன்னா நீ மானங்கட்டு, ரோசங்கட்டு, சூடு கட்டு, சொரண கட்டு, திருப்பி திருப்பி கைக்கு போட்டாவாரு ஓட்டு. அதுக்கு தான் இது. எப்படி இதை காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட கேட்க மாட்டான். நான் ஏன் கேட்கிறேன்? எனக்கு மானம், மரியாதை, சூடு, சொரண, இன உணர்வு, மான உணர்வு எல்லாரும் எல்லாருக்கும். நான் கூழோ கஞ்சியோ உப்பு போட்டு சாப்பிட்றேன், உப்பு போட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். பாரு பாரு, இது வந்து இப்போ பாருடா, இப்போ பாரு, இன்னைக்கு 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 வேடிக்கை பாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எதிர்கால வாரிசு, வருங்கால பிரதமர் பிரின்ஸ் வேறாப்ல. யாருக்கு? கை சின்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பூரா கிளீன் ஸ்வீப் ஆயிர போது வர்றாரு ஐயா ராகுல் காந்தி. வர்றாரு. வரும்போது நம்முடைய மாண்புமிக்க ஐயா இருக்காங்கல்ல, நம்ம ஐயா ஸ்டாலின், அவரோட ஒரே மேடையில் ஏற மாட்டாராம். எப்படி எப்படி இவ்வளவு அவமதிக்கிறான் ஆளு. இது மானம் கட்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நம்ம ரத்தத்தின் ரத்தங்கள், நம்ம உடன்பிறப்புகள், உன் தலைவனுக்கு பக்கத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்றார் ராகுல் காந்தி. கூட்டணியின் கட்சி தலைவர் இங்கே உனக்கு 3 முறை கூட்டணி வைத்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர், 25 எம்எல்ஏ எல்லாம் கொடுத்து உனக்கு சீட்டு 21ல் 25, இப்போ 29, ஒரு நாடாளுமன்றம் எல்லாம் ஒரு மத்திய ராஜ்யசபா, ஒரு மாநிலங்களவை எல்லாம் கொடுத்து நீ வந்து அவருக்கு பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்க மாட்டேன். வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஓட்டில் 0.5 விழுக்காடு கூட ஓட்டு உள்ளது. 0.5 விழுக்காடு. அதில் நீ திமுக காரர், திமுகவில் இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள், இவர்களெல்லாம் போட்டுத்தான் காங்கிரஸை வெல்ல வைக்கணும். ஆனால் ஐயா ஸ்டாலின் பக்கத்தில் அவர் நிற்க மாட்டார். இதுக்கு மேலையும் உன் தலைமையவே அவமதிக்குது அந்த கட்சி தலைமை. அதுக்கு மேலையும் நீ வந்து கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டின்னு வச்சுக்க, உன் மரபணுவை சோதிக்கணும். உன் மரபணுவை சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா எங்கள் தாத்தன் சொல்கிறான்ல, இந்த தமிழில் பேசாமல் தமிழர் என்ற உணர்வுள்ளவனை பெற்றோர் மேல் ஐயங்கொள்ளணும், பிறப்பின் மேல் ஐயங்கொள்ளணுங்கிறான். பாவலரேறு பெருஞ்சித்திரனால் தமிழர் என்று அந்த உணர்வற்று போறவனை என்ன பார்க்கணுமா? பெற்றோர் மேல் ஐயம், அவன் பிறப்பின் மேல் ஐயம்ங்கிறாப்ல. காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டு திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்கிறாப்ல. எங்க மாலை இல்ல, செருப்பு மாலை. மாலைனால மரியாதையா இருக்கும்ல. டெட் பாடியை பாடையை கட்டி தூக்கிட்டு போயிட்டு செருப்பு மாலையை போட்டு ஆடிக்கிட்டு போறான் புனமா. உனக்கு தெரியுமாடா, என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற தாய் தந்தையர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன்தான் கொண்டே வருவேன். யாரோட அவமதிக்கிறான்னு கேட்டேன். அந்த திமுக கட்சிக்காரன் கேட்கல, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன். ஏன் நான் கேட்கிறேன்? அதே தான், சூடு, சொரணை, மானம், மரியாதை, சோறில் உப்பு, புரியுதா? ஏன் எனக்கு இருக்கு? ஏன்னா நான் எப்பவும் வாட்டர் குடிக்கிறது இல்லை, தண்ணி தான் குடிப்பேன். நான் எப்பவும் ரைஸ் சாப்பிட்றதில்ல, சோறு தான் சாப்பிடுவேன். அதில் உப்பு போட்டு, அது என்ன உப்பு? கல் உப்பு. கேவலம். அப்போ பேரறிஞர் அண்ணா போட்டியிடும்போது, இந்த காங்கிரஸ்காரர் என்னைய தோக்கடிக்க முடியாது இந்த அண்ணாதுரையை என்று எண்ணி ஓட்டுக்கு ஏன் காசு கொடுப்பானேன்? அந்த காசை கொடுக்கிற போது 7 மலை தாண்டி 7 கடைகள் தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை எதற்கு துணை கலைத்து வருவானேன்? வெண்ணை தோக்கடிக்க வெங்கடாசலபதி எதற்கு வருவானேன்?
அந்த வெங்கடாசலபதி படத்து மேலே 2 ரூபாய் காசை வச்சு அதன் மேலே அடித்து எதற்காக சத்தியம் வாங்குவானேன்? அண்ணாதுரை பேரங்க அண்ணா திமுகவை தொடங்கியவரையே தோக்கடிக்க காசு கொடுத்தா யோக்கிய பெயர் தெரியுமா? காங்கிரஸ். அந்த காங்கிரஸை கூட கூட்டிக்கிட்டு அன்னைக்கு ஓட்டுக்கு 2 ரூபா, இன்னைக்கு 2000 ரூபா. யாரு? 2 பேரும் சேர்ந்து. சீச்சி, கருமம் கருமம். என்னப்பா பரிதாபம். இதுல ஒண்ணுமே செய்யல. நம்ம பாட்டேன் 200 ஆண்டுக்கு முன்னாடி மருதுபாண்டி வேல்ஸ், நமக்கு தான் வரலாறு இல்லையே, அவன் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கான். வேல்ஸ் துறை அதில் சொல்கிறான், பெரிய மருது எனக்கு ஆரஞ்சு பழத்தை பரிசாக கொடுத்தாப்புல. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது வரைக்கும் நான் உலகத்தில் அவ்வளோ சுவையான ஆரஞ்சை சாப்பிட்டதே இல்லைன்னு. அவன் குறிப்பில் இருந்தால் நமக்கு தெரியுது, நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ படித்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் சுவையான ஆரஞ்சை என் பாட்டை ஏற்றுமதி செஞ்சுருக்காப்புல. இப்போ இன்னைக்கு ஏண்டா என் வீட்டை சுற்றி வேலிக்கரோலும் யூகலிப்டஸ்மா இருக்கு. யாரு? நம்ம ஆளுங்க தான். இவங்களுக்கு தெரியாதா? சோலையா இருக்கும், மா வருது, பலா வருது, வாழை வருது, தென்னை வருது, கரும்பு வருது. சோலையா இருக்கிற நிலத்தில் எதுக்கு சீமக்கருவலி யூகலிப்டஸும்? யூகலிப்டஸ் எதுக்கு? பலாயிரக்கணக்கில் யூகலிப்டஸ் எதுக்கு? தாள் செய்கிறதுக்கு யூகலிப்டஸ் இந்த மரம். அதான் கரும்பு சக்கையிலேருந்து செய்யலாமே. நான் தான் சொல்கிறேனே, கரும்புலேருந்து செய்யலாம். இந்த பிளாஸ்டிக்கை கருத்து என்ன? காங்கிரஸ்கார கருத்து, இந்த திமுக காரங்க கருத்து. அணுகுண்டு போட்டு பூமி அழிக்க வேண்டியது இல்லையா? பிளாஸ்டிக்கு பாலித்தீனே போதுமா? அதை பேன் பண்ண முடியல, கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியல. காவேரியில் தண்ணி நமக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்லு? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சிறங்கு சொறி, இதெல்லாம் சரி. ஒரே ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல், எல்லாம் வரும். ஆனால் தண்ணி மட்டும் வரமாட்டேங்குது. ஏன்? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன், இவங்க கட்சிக்காரன் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாது. இங்க இருக்கிற காங்கிரஸ்கார பெருமக்களுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று உங்கள் கட்சி, அந்த கர்நாடக கட்சி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லுகிறார்களே, உங்களின் கருத்து என்ன? அது வேற கட்சி, இது வேறு கட்சியா? ஒரே கட்சி. சொல்லு பாபம், சொல்லு. நான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆணலும்னு சொல்லும்போது பாசிசம், ஐயோ இவங்க பிரிவினைவாதம்னு இவங்க. இப்போ கர்நாடகா யார் ஆளுறது? காங்கிரஸ். யார் முதலமைச்சர்? சீதாராமையா. அந்த சீதாராமையாவுக்கு இணையான தலைவர் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நம்ம மாநிலத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம ஐயா சிதம்பரத்தை வச்சுக்கிறோம், நம்ம ஐயா தங்கப்பால் வச்சுக்கிறோம், இல்லை எங்கள் மாமா திருநாகரசு வச்சுக்கிறோம். மூத்த தலைவர்கள். ஒரே கட்சி தானே காங்கிரஸ்? ஒரே கட்சி தானே? சரி, ஒரே தலைவர் தானே மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ நம்ம என்ன கேட்போம்? அருமைச்சோ ராகுல் காந்திகிட்ட, அம்மா சோனியா காந்திகிட்ட ஒரே கட்சி தானே. சீதாராமையை எடுத்துட்டு எங்க ஐயா சிதம்பரத்தை கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆக்கி காட்டா நான் இந்த கருத்தை வாங்கிக்கிறேன். எப்படி எப்படி? இப்போ கம்யூனிஸ்ட் கேரளாவை ஆண்டுச்சுல இப்போ தானே தேர்தல் வந்திருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மிக மூத்த தலைவர் இருக்காங்கல்ல. ஒரே கட்சி தலைமை தானே. கேரளாவை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை யாராவது முதலமைச்சராக சொல்லு. நான் ஒரு சவால் விடுறேன். மோடி ஐயா குஜராத்தின் முதல்வராக இருந்தாங்க. மோடி ஐயா இந்திய நாட்டுக்கே பிரதமர் ஆயிட்டாங்க. அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற மோடி ஐயாவை பீகாரில் முதலமைச்சராக சொல்றா. நின்று வென்று கட்ட சொல்லு. இல்லை அருமை சகோதரர் ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேற ஏதாவது கேரளாவில் எம்பியா நீ இல்லை, உன்னை ஜெயிக்க வச்சான்ல, கேரளாவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வென்று காட்டு பார்ப்போம். இப்ப தெரியுதா நான் பேசுற அரசியல் எவ்வளவு அவசியம்னு? தெரியுதா? புரியுதா புரியலையா? புரியுது. உன் நிலத்தை நீ ஆள்வது என்பது உன்னுடைய உரிமை.
உன் நிலத்தை அடுத்தவன் ஆண்டு நீ வாழ்வதென்பது நீ அடிமை. விளங்கிருச்சா? விளங்கிருச்சுன்னா நீ வென்றுவ. இங்க இந்த இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறத எப்படி இவங்கெல்லாம் ஏத்துக்கிறாங்க, எப்படி சகித்துக்கிறாங்க? இந்த நாட்டின் மிக உயர்ந்த நீதி. சரி, 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கு. இந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது? யார் அது சொல்லுங்க? கடனை வாங்கி வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு கட்டணமில்லாத கல்வியை கொடுத்தேன். அப்படி காங்கிரஸ் தலைமை இங்கே போட்டியிடுகிற ஐயா யாரு? மாங்குடி மைனரா? இல்லை, மாங்குடி நம்ம ஐயா சொல்லுவாரா? கடந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த காரைக்குடி தொகுதிக்காக வாய் திறந்து பதிவு செஞ்ச கருத்து ஏதாவது? இப்படி சொல்லும்போது கைக்கு சுத்தமா ஓட்டில்லைங்கிற மாதிரியே எனக்கு தெரியும். இப்படி நீ சொல்லும்போது எங்க அப்பா நம்மாழ்வார் தனியா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, மகனை, உலகத்தில் இருக்கிற நச்சு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்துக்கெல்லாம் வேர் தேடி போனீங்கன்னா அது அமெரிக்காக்காரங்க கையெழுத்தா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற நாசகார மோசகார திட்டங்களுக்கெல்லாம் வேர் தேடி போனீங்கன்னா காங்கிரஸ்காரங்க கையெழுத்தா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற நச்சு திட்டம், கேடுகட்ட திட்டம், நாசகார திட்டம் எல்லாத்துக்கும் வேர் தேடி போனீங்கன்னா அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும். புரியுது உனக்கு? என்ன சொல்ல புரியுது, டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். போட்டு சாப்பிட கல்லுப்பு தானே? நல் எதுல பாவம் எதை சாதிக்கிறோமோ இல்லையாடா, நம்ம வென்று வந்து கடற்கரையில் இருக்கிற சமாதியில் எடுத்துடணும்டா. எல்லாருப்படா சாமி, எடுத்துடணும்டா. இதோட இதுல ராகுல் காந்திக்கு கோபமா விஜயோட கூட்டணி வச்சிருந்தா 75 சீட்டு நான்லாம் வேண்டாத தெய்வம் இல்லை. என் அப்ப முருகன் அனுதினமும் வேண்டினேன், நல்லா இருப்ப. அவங்க கிட்ட சொன்னேன், கலட்டி விடியா, போகட்டும்யா. நீ தோல் மலை தூக்கிட்டு வர்றதுனால சித்தப்பன் பெரியப்பனா இருக்கான், தாண்டி அடிக்க கஷ்டமா இருக்கு. நீ இறக்கி விடியா கொன்னு புதைச்சு குழி தோண்டி போச்சு எழுந்தண்ணி இறச்சி விட்டுட்டு போயிருந்திருப்பேன். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்னு சாகடிச்சு கதறடிச்சு எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் எங்களுக்கென்று தனித்த சுதந்திரம் பெற்ற தாயகத்துக்காக போராடினதை அழிச்சு நாசம் பண்ணி கடைசியா என் தம்பி 12 வயது பச்சைப்பாளகன், என் தம்பி, என் தலைவன் நினைச்சிருந்தா பெத்த பிள்ளை எதையாவது ஒரு பிள்ளை வெளிநாட்டில் விட்டுருக்க முடியாதா? உங்களை மாதிரியாடா பெத்த பிள்ளை அத்தனைக்கும் பதவி கேட்டான் என் தலைவன். பெத்த பிள்ளை எல்லாத்தையும் தன் நாட்டு விடுதலைக்கு பழியிட்ட தலைவன் உலக வரலாற்றிலே என் தலைவன் தான்டா, என் தலைவன். 3 தலைமுறை களத்தில் மாண்டது என் தலைவனுக்கு தாண்டா. பெத்த தாய் தந்தையர், தன் மனைவி, தன் பிள்ளைகள், தானும் தன் பிள்ளைகளும் 3 தலைமுறை உனக்கு எனக்கு இந்த இனத்துக்கு விடுதலை வேணும்னு செத்ததுரா. இவங்கள மாதிரியாடா கட்டின பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு, பேரனுக்கு பதவி, பப்பாட்டி பிள்ளைகளுக்கு பதவி, இப்படியா? உனக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜ், ஒரு துணையும் கட்டலை, அணையா கட்டினான். இவன் ஒரு அணையும் கட்டலை, பல துணையா கட்டினான். தாண்டா வரலாறு. இவங்க கடைசியா என் பிள்ளை பாலச்சந்திரன் மக்களோடு மக்களாக போகட்டும், வெளியில் இருக்க என் சொந்தக்காரன் போகிறான். எங்கள் அன்னிக்கு நேரம் மூத்தவங்க, பாலாவையாவது கொடுங்க, நாங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். இல்லை, எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் என்னை நம்பி என் நாட்டு விடுதலைக்கு தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். அவர்களைப் போல என் பிள்ளைகளும் களத்தில் என் மண்ணின் விடுதலைக்கு போராடி மாண்டு போவதையே நான் பெருமையாக கருதுறேன்னு இந்த பச்சை பிள்ளை கூட என் தலைவன் தரலை.
உங்களை மாதிரியாடா அப்ப மந்திரி மக எம்பி. சரி, அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் இருக்காங்களா உங்களுக்கு? உங்க அப்பா சிதம்பரங்கிறத தாண்டி உனக்கு ஒரே ஒரு தகுதி சொல்லு, என் மண்ணில் நீ எம்பியா இருக்க. சரி, 2 பேரும் பேசுவோம். காரைக்குடி தொகுதியில் நீ ஐயா மாங்குடி ஆதரி, அப்படி நான் அப்படி டிவிக்க தம்பி ஆதரிக்கிற டிவிக்கிற அந்த கட்சி அங்கிட்டு, இந்த தேர் போய் பாண்டி ஆதரிக்கிற ஐயா எடப்பாடி. 4 பேரும் பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். இந்த வெயில் நேரத்துக்கு ஒருத்தன் நின்று பேசணும், கேட்க இத்தனை பேர் கூடி நிற்கணும். காட்டிடுறா பார்ப்போம், காட்டிடுவா. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி பதவி பதவி, அப்பன் பதவி, மகனுக்கு பதவி, பேரனுக்கு பதவி, சாக கொடுத்தான் என் தலைவன். என் பிள்ளை மக்களோட மக்களாக போச்சு. அதில் ஒரு அயோக்கிய பைய இந்த திமுக துரோகிகள் மாதிரி இவன் தான் பிரபாகர மகன்னு காட்டி கொடுத்தான். இராணுவ கட்டுப்பாட்டில் பச்சை புள்ள, இப்போ வேணாலும் போட்டு பாரு அந்த படத்தை. இராணுவ கஸ்டடியில் மேலில் ஒரு துணி இல்லாமல் பச்சை பிள்ளை வாயில் எதையோ பிஸ்கட் எதை கொடுத்துருக்கான், சாப்பிட்டு அப்படி தூரத்தில் பார்க்குறான். அப்படி பார்க்குறான் யார? என்னைய, உன்னைய, நம்மளை. என் சித்தப்பா பெரியப்பா, என் தாத்தா பாட்டி, மாமா மச்சான், இத்தனை கோடிக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறீங்க. நான் இப்படி என்னை சுற்றி இராணுவம் நிற்கிது. என்ன நினச்சிருப்பான், என்ன நினச்சிருப்பான் யோசிச்சுப்பார். அவங்க அப்போ என்ன அவனுக்கு நாடு கட்டவா, அவனுக்கு வீடு கட்டவா? அவன் பிள்ளை பதவிக்கா? ஒட்டுமொத்த 13 கோடி தேசிய மக்களுக்கான தேசம் கட்ட போராடிய தலைவன், நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். நமக்கு நாடு கட்ட போறான்னானே, அந்த நிலத்தில் அவனுக்கு ஒரு வீடு கட்டினானா பத்தியா? மாளிகை கட்டியா வாழ்ந்தான்? இல்லை. அந்த பச்சை பிள்ளை இராணுவ கட்டுப்பாட்டில் கஸ்டடியில் இருக்கிறான்னு இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லப்பட்டதா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த கருணாநிதிக்கு, அன்னைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு, இவர்களுக்கு, இந்த காரைக்குடி தர்மகர்த்தாக்களுக்கு தெரியுமா தெரியாத? பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவன் கூட உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் யார்? சொன்னால் யார்? சொன்னவன் யார்? வழிவிடு. பொறுமையா பொறுமையா நீங்க நில்லுங்க, அப்படியே நீங்க நில்லுங்க, அவசரம் இல்லை, நில்லுங்க, போயிடும். ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, பணத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம நிறைய இது மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கணும். ஏன்னா இவங்களை எல்லாரையும் மொத்தமாக ஏற்றி அனுப்பணும். ஐயோக்கேங்க ஐயோக்கேங்க இவங்க ஆத்தாடி. சங்கு இல்லை, அவ்வளவு வேலை நமக்கு கொடுக்காம அவங்கள சங்கம் ஊதி கிளம்பிட்டாங்க. நீ ஏன் கஷ்டப்பட்டு சங்கு ஊதுற, நானே ஊதிட்டு போயிடுறேன் அப்படின்னு. அதனால நம்ம பிள்ளைய கொல்ல சொன்ன யோக்கிய பயில இந்த தலைமை அவங்க தான். இங்கே பாரு, ஒரு சொட்டு தர முடியாதுன்னு சொன்ன காங்கிரஸை உனக்கு கூட்டுமில்லை சீட்டுமில்லைன்னு சொல்ல கலட்டி விட முடியாமல் ஒரு கையாலாகாத திமுக கெஞ்சி கெதிரி அவ்வளவு அவமதிக்கிறான். அவனை கூட சேர்த்துக்கிட்டு 29 சீட்டு கொடுத்து ஒரு மாநிலங்கள் கூட்டி வருது. நீ என்ன முடிவு பண்ணணும்? நல்ல மான தமிழச்சி மாறல பால் ஒடிச்சு வளர்ந்த மறவர் கூட்டத்து பிள்ளைகள் நம்ம என்ன முடிவெடுக்கணும்? நம்ம என்ன முடிவெடுக்கணும்? என்ன முடிவெடுக்கணும்? ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு தர முடியாது, ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது, உன்னோட எவன் கூட்டு அவனுக்கும் கிடையாது. ஓட்டினா பயப்படுவான். இனத்தை கொன்னாலும் போட்டுருவ, உரிமையை பறிச்சாலும் போட்டுருவ, மீத்தேன் நச்சாலை கொண்டு வந்தாலும் போட்டுருவ, என்ன பண்ணாலும் ஓட்ட போட்டுருவாயினா. எப்படி நீ உரிமையை மீட்ப காப்ப? எப்படி நீ பாதுகாப்பா வாழ்வ? எப்படி? சரி, ஐயா பா சிதம்பரம் மிகப்பெரிய தலைவர்,
நம்ம மதிக்கிறோம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு அவர் கண்டனம் என்ன? காவல் நிலைய கஸ்டடி மரணம், தம்பி அஜித்குமார் கொலை, இந்த மானாமரியில் அதுக்கு கண்டனம் என்ன? ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேரை சந்திரபாபு நாயுடு திருட வந்தான்னு சுட்டு போட்டார், அதுக்கு கருத்து என்ன? விவசாயம் எல்லாம் நெல்லை கொள்முதல் செஞ்சு சேமிப்பு கிடங்களை பாதுகாத்து வையினா வீதியில் நின்று ஆளுதான் முளைச்சி போச்சு, அதில் உங்கள் கருத்து என்ன? கருத்து என்ன? எது ஒன்று இருக்கு. வாத்தியார்கள்லாம் வீதியில் நின்று போராடினாங்களே, அந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பா ஆதரவா சொல்லுங்க? இந்த காங்கிரஸ், இந்த திமுக, அந்த கூட்டணிக்கு நீ ஓட்டு போடுறதுக்கு செத்து 10 வருஷம் ஆன பணத்துக்கு போட்டு போயிடலாம். நிம்மதியாக இருக்கும். ஒரு பலனும் வராது. தயவு செய்து மாத்து தாத்த மாட்டல்ல, சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்ப வராம பார்த்துக்கோ. இப்போ இது சின்ன தவறு இல்லை, திருத்துறதுக்கு பெரிய தவறு, திருத்த முடியாது. சாத்தணும், வச்சு சாத்தி வெளுத்து வரட்டி விடணும். தெரிஞ்சும் தெரியாம நடக்கலை, தெரிஞ்ச 60 வருஷமா நடந்துருச்சு. அதனால அறிவு சமூகம் கற்ற கல்வியை, பெற்ற அறிவை பயன்படுத்தணும். படிக்காத மக்கள், பாமர மக்கள் இருக்கிற ஒரு தற்குறி மக்கள் நிறைந்த நிலம்னு காட்டிடாதீங்க. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனம், பண்பாடு, நாகரிகம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். புரியுதா? மாறி தன்மானமும் இனமானமும் கொண்ட இன மக்கள் வாழ்கிற நாடு தமிழ்நாடு என்பதை காட்டி, உனக்கு தெரியுமா இந்திய திணிச்சான் எந்த மாநிலத்தில் எதிர்ப்பு இருந்ததுன்னு நினைக்கிறேன்? எந்த மாநிலத்தில் எதிர்ப்பு இருந்தது? தமிழ்நாட்டில் மட்டும்தான். உலகத்தில் இந்தி திணிப்பால், பிறமொழி திணிப்பால் தன்னுயிர் மொழி செத்து போகுமோ என்று செத்தவன் உலக வரலாற்றிலே நம்முடைய பாட்டன் நடராஜனும் தாளமுத்தும் தான். உலக வரலாற்றிலே நம்முடைய பாட்டன்கள் நடராஜனும் தாளமுத்தும் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது, நீட்டு ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது. எதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு இருக்கும். ஏன்? இங்கே தான் இன்னும் கொஞ்சம் மரபணு மாறாத ரத்தத்திலே போர்க்குணம் ஊறி போன ஒரு கூட்டம் இன்னும் இங்க இருக்கு. அதனால அந்த தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடினார். அந்த வரிகளை வேறு வடிவம் கொடுத்தவன் நம் உயிர் தலைவன். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நம் உயிர் தலைவன். நீ அதையே திருப்பி உலகத்தோடு திரும்பி பார்க்க வை. எப்படி? காரக்குடிக்கு என்ன செய்வாய்? காரக்குடிக்கான மகன் இல்லைன்னா ஒட்டுமொத்த உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் குடிக்கான பிள்ளை தான். புரியுதா? காரைக்காலுக்கு ஒன்று, காரைக்குடிக்கு ஒன்று, பரமக்குடிக்கு ஒன்று எல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கு ஒன்றுன்னா ஒரே மகன் நான் தான் முன்னாடி நிற்பேன். அதனால என்னைய மேடையிலிருந்து பேசிட்டு இறங்கும்போது ஒரு அம்மா கட்டி பிடிச்சு இப்படி கன்னத்தை தடவை அழுகிறாங்க. ஐயா, இப்படி கத்தி சாகிறே ஐயா, வேர்வையா ஓடுதையா, இப்படி கஷ்டப்படுறியே சாமி அப்படின்னு. அம்மா, என்னை நினச்சி வருந்தாத. எனக்கு முன்னாடி நிறைய பேர் ரத்தம் சிந்திட்டான் எனக்காக, என் நாட்டுக்காக, மக்களுக்காக. உன் மையன் நான் வெறும் வேர்வை தான் சிந்துறேன். எனக்கு முன்னாடி, என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் உசுரை கொடுத்துட்டான். நான் தமிழனுங்கிற உணர்வை மட்டும்தான் கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன். என்னை நினச்சி நீ கவலைப்படாத. சிறுசலா தாய், சாமி எப்படியாவது ஜெயிச்சிரு. நானும் தான் நினைக்கிறேன், என் ஒரு ஓட்டு ஜெயிச்சிரும்னா நான் ஜெயிச்சிருவேன். நிறைய ஓட்டு தேவைப்படுதேன். சின்ன பிள்ளைய காசை சேர்த்து வச்சு கொடுத்துட்டு, பெரியப்பா எப்படியாவது ஜெயிச்சு வந்துடுங்க,
எங்களுக்காவது ஜெயிச்சு வந்துருங்கன்னு சொல்லும்போது மனசு வலிக்குது. வெல்லணும். மாற்று கட்சி, நம்ம ஏற்கிற கட்சி, எதிர்க்கிற கட்சி, எல்லா கட்சியும் சொல்லுது சீமான் சட்டசபைக்கில் போய் பேசணும். ஏன் பேசணும்? நான் ஒருத்தன் தான் பேசுவேன். மாண்புமிக்க பேரவை தலைவர் அவர்களே அப்படின்னு எந்திரிச்சா மொத்த all members attention. அதெல்லாம் வந்து யார் யாருக்கோ ஓட்ட போட்டு வெல்ல வச்ச என் சொந்தங்கள், சொந்த பிள்ளை இவ்வளவு கத்துறான். சரி, எங்கள் ஐயா சிதம்பரம் எம்பி ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, உலகத்தில் அவனுக்கு அது காரைக்குடி ஏன்மான்கிறான். ஏய், உன் மகன் சாதாரணமானவன்டா, செல்வ சீமான் கிடையாது, சாதாரண சீமான் காரைக்குடியில் போட்டியாம். உலகத்தில் காரைக்குடி தெரியாதவன் இல்லை, இருக்கிற திசை தெரியாதவன் இல்லை. தெரியாதா? என் மக்கள் கவனிக்காமல இருப்பாங்க. திரும்ப என் சொந்தங்கள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், சாதி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு போடாத. எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு போடு. மதம் தான் எனக்கு முக்கியம்னா போடாத. மனிதம் தான் புனிதம், அதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு போடு. உன் பிள்ளைக்கு போடு. நீ என்ன வச்சுட்டு போப்பார உன் பிள்ளைக்கு? சாதிய. வேற என்ன வச்சுட்டு போப்பார? மதத்தை. நான் உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போவேன்? மலையை வச்சுட்டு போவேன். மலையை. என் தாயில் மாறல என் பால் எனக்கு. என் பூமி தாயின் மலை மார்பு இருக்குல்ல, அதுல இருந்து பால் எனக்கு மட்டும் இல்லை, உனக்கு மட்டும் இல்லை, உலக உயிர்களின் தாய்ப்பால் தந்தவர் யார்? என் மலையிலிருந்து வந்த அருவிப்பால். அதை அறுக்கிறான் என் தாயின் மாற அறுக்கிறான். இந்த அயோக்கிய பைய அறுக்கிறான். கூட இருந்துட்டு பல பேர் அதை பொறுக்கி சகித்துக்கிறான். இப்போ நான் வச்சுட்டு போவேன். வேற என்ன பண்ணுவ? உன் மொழி செத்து போச்சு, கவலை இல்லை, ஏன்னா சாதி இருக்குல்ல. உன் வரலாறு ஒரு ஈனெல்லாம் மறைக்கப்பட்டுருச்சு, உன் இனம் செத்துருச்சு, உன் நில வளங்களவு போயிடுச்சு, கவலை இல்லை, ஏன்னா மதம் இருக்குல்ல, அது போதும். இனி உன் பிள்ளைக்கு மதத்தை வச்சுட்டு போகிற, நான் அதை வைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு மண்புழு இருக்குல்ல, மண்புழு அதை வச்சுட்டு போவேன். ஏன்? அவன் பயன்படுவான். பூமியை 40,000 முறை தன் வாழ்நாளில் உழுகிறான். நீண்டு புழு. உன் மதம் எனக்கு என்ன பண்ணுது? என் கூட பிறந்தவனே, நீ எனக்கு போடாம போ, என்னை ஜெயிக்க வை, தோக்கடி. புதுசாக நான் தோற்றவன் இல்லை, 4 முறை தோற்றவன், தோல்வியை துவண்டவன் இல்லை. ஏன்? வீரனின் மகனா, பிரபாகரன் என்ற பெருமா வீரனின் மகன். நான் கற்ற கல்வி வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். எனக்கு அப்படி இல்லை. நான் உனக்கு சொல்லித்தரேன். சாதி அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போயிடும். மதம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, அதுவே அதிகாரத்துக்கு வரும்னா, அங்கே மனிதநேயம் செத்து போயிடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துரும், கேடுகட்ட பணநாயகம் பிறந்துடும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா, மக்களின் சேவை என்பது செத்துரும். முதலீட்டாளன், இந்த வேட்பாளன் காசு கொடுக்குறான்ல, அவனுக்கான லாப தேவை பிறந்துடும், மக்கள் சேவை இறந்துடும். பணம் அரசியல் ஆச்சுன்னா, மக்களிடத்தில் பண்பாடு ஒழுக்கம் செத்துரும். விளங்கிடுச்சா? சீமான் சொன்னா தெரியாது, இது சீனாவில் யுவான் சுவாங் சொன்னார்னா நம்புவான். இப்போ இப்படி பார்ப்போம். இவங்களெல்லாம் காசு, பணம், கார், இதை தன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. உங்க பிள்ளைய நாங்க அந்த பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு துடிக்கிறோம். இவங்க தங்கத்தை பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் என் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணியை வச்சுட்டு போகணும்னு தவிக்கிறேன். இவங்க சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் விஷமில்லாத நஞ்சில்லாத சோற்றை என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.
இவங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க நினைக்கிறாங்க. எனக்கு காசு இல்லை, இருந்தாலும் நான் தரமாட்டேன். ஏன்னா என் கொள்கை முடிவு. உனக்கு சேவை செய்ய நான் ஏன் காசு தரணும்? ஏன் தரணும்? உனக்கு சேவை செய்வேன், நீ தேர்வு செஞ்சினா. வாக்குக்கு காசு கொடுத்தா பணத்துக்கு வாக்கு, என் இனத்துக்கு தூக்கு, அதன் மானத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு. அப்போ நான் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைக்கிறேன். கேடுகட்ட பணநாயகத்தை கையில் எடுக்க மாட்டேன். காசு கொடுக்குற கட்சி 3 கட்சி. இலவசம், அது ஏமாற்று, வளர்ச்சி இல்லை, வீழ்ச்சி, கவர்ச்சி. அதை 3 கட்சியும் சொல்லுது. வந்தா 2000, 2000, 2500, 8000 டோக்கன், 10,000 டோக்கன். நோ டோக்கன்ஸ், ஒன்லி ஹோட்டல் தான் சாப்பிட போகும்போது டோக்கன். ஓட்டுக்கு நோ டோக்கன். புரியுது? ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் டோக்கன் வாங்கிட்டு போய் சொல்லுவான். இவங்க ஓட்டு போட வர்றதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. பரம்பரை சொத்து சேர சோழ பாண்டியன் வம்சாவளி, அவளை வித்து விட்டு நம்ம கொடுக்குறாங்க. 8000 ரூபா டோக்கன். எந்த கடையில் வேணாலும் கொடுத்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம். டோக்கனை வாங்கிட்டு வா, அந்த கடையில் கொடுத்தா அந்த கடையை எங்களுக்கு எழுதி வைங்கன்னு கேட்போம். எவனாவது கொடுக்குறானு பார்ப்போம். கள்ளப்பட்டியா? ஐயோ ஐயோ, நான் கூட டோக்கனை வாங்கிட்டு போய் ஐயாட்ட கொடுத்துலாம்னு இருக்கேன். ஐயா, இதை வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுங்க, அதாவது நல்லது. இந்த வெயிலில் கூட நம்மளால சிரிக்க முடியுது பத்தியாடா. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. எது எப்படி வாழ்க்கை வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை காஞ்சு போச்சு. என்னை கேட்டான், தொண்டை வறண்டு போச்சேன்னு. என் நிலம் வறண்டு போச்சு, மக்களின் வாழ்க்கை இருண்டு போச்சு. தொண்டை வறண்டா என்னைய போய் என்னைய மருத்துவர் சொன்னார், 2 மாதம் பேசக்கூடாது நீ அப்படின்னா. நான் பேசலை, நீங்கள் போய் பேசிட்டு வரல. இந்த மாதிரி பேசக்கூடாது, புரியுதா? 2 மாதம் பேசக்கூடாது. வேற ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கன்னு. ஒன்றும் கிடையாது, போயிட்டு வந்துட்டாப்புல. பேசும்போது எப்படி இருக்கு? பெருந்துறையில் எல்லா விளம்பரம் ஹிந்தி. ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கான், அண்ணா நீங்கள் இருக்கும்போதே இந்த நிலைமை, இல்லைன்னா என்ன நிலைமை? நிலைமைனே ஒன்று இருந்திருக்காது. பார்த்து பண்ணுங்க நியாயமாரே, பார்த்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஓட்டை போட்டு வீணாகக்கூடாது, ஜெயிச்ச பக்கம் போகணும். இவங்க எல்லாரும் ஒரு கோட்டு வச்சுருக்காங்க. கூட்டமாக சேர்ந்து ஒரு தவற நியாயம்னு சொன்னா, சரின்னு சொன்னா அது சரியாயிருமா? இங்கே கூட்டணி என்பது கொள்கை அணி இல்லை, வியாபாரம். வெறும் சீட்டை வாங்கிக்கிட்டு திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி சொல்லு, பணம் வாங்காம கூட்டணிக்குள்ள போய் வெறும் சீட்டு மட்டும் வாங்கி ஏதாவது சொல்லு. உன் பிள்ளைய பாரு, நான் சாதாரண மகன், எனக்கு எவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்தேன், 8.5 விழுக்காடு. அதில் இந்த அயோக்கிய பயில பயந்துக்கிட்டு 6 மணி நேரம் நம்ம ஓட்ட எண்ணலை. ஈரோடு கிழக்கில் என் தம்பியை சொல்லியிருக்காப்புல, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, 2 ஓட்டி தான். ஒன்று என்டிக்கே, இன்னொன்று டிஎம்கே. நான் சும்மா சொல்லல, வரலாறு அதுதான். இங்க பாரு, ஈரோடு கிழக்கில் போட்டி, விக்கிரவாண்டியில் போட்டி, ஏடிஎம்கே போட்டி இல்லை, டிவிக்கே போட்டி இல்லை. எதிர்த்து நின்று சண்டை போட்டவன் நெஞ்சுக்கு நெஞ்சு டிஎம்கே அண்ட் என்டிகே. நாட்டை ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி நோவார் நோமோர். ஈரோடு கிழக்கில் ஒருத்தன் இல்லை, ஒரே ஒரு வீர மகன். அத்தனை கட்சி கூட்டணி திமுகவோட. யாரு இவன்? இவன் வேலுக்காட்சியார் பேரன், மருதுவாண்டி பேரன், தீரன் சின்னமலை பேரன். எப்படி நின்ன பாரு, 10 ரூபா காசு இல்லை. இதே மாதிரி பனை திருவிழா கூட்டிட்டு போய் தொண்டையை தூசியை கிளப்பி கம்ம விட்டான். கூறல் மட்டும் சரியா இருந்திருந்தது கொண்டிருப்பேன். பெரியார் மண்ணுன்னா எதிரா? பெரியாரே மண்ணுடான். யார் மண்ணு? யார் மண்ணு? பூலித்தன மண்ணு, மருதுவாண்டி வேலுநாச்சியார் மண்ணு, வீரப்பாட்டன் அழகுமுத்துக்கோன் மண்ணு, சுந்தரலிங்கம் பெரும்பிடு மண்ணு, பண்டாரவன்னியன் மண்ணு, செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் மண்ணு,
பெருந்தலைவர் காமராஜன் மண், தெய்வ திருமகன் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தவர் மண், பாட்டனார் அயோத்திதாசன் ரெட்டமலை சீனிவாசன் மண், என் நேர்மையின் நேர்வடி மண் கக்கனின் மண், வாந்தவ மோனலாம் மண்ணு மண்ணுன்னா ஒரு நாள் மல்லாத்தி போட்டு மண்ணில் வாயில் வச்சு தின்னு திணிச்சு விட்டுறாங்க. விளையாட்டு பண்ணிட்டு அலையிறேன், விளையாட்டு பண்ணி கொண்டு விட்டேன், தொண்டை கட்டியே போட்டேன், காசா கொடுத்தான் சந்தியில் வச்சு 16 விழுக்காடு 500 ஓட்டு கூட வந்தால் கட்டுத்தொகை வந்துடும். பெரியாரை பேசிட்டாப்புல டெபாசிட் வந்துடக்கூடாது. யார்? பிளானிங் கமிஷன். நம்ம திருட்டு கூட்டம் என்றதை நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னா கட்டுத்தொகை வாங்கிடுவான். பெரியாரை அடித்து கொன்று துவைச்சி புதைச்சி விட்டு டெபாசிட் வாங்கிட்டு வந்துட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு தெரியுமா? அவள் காலம் அவர் கட்டி வீடு கட்டி வந்தார்ல ஈரோட்டில், அதுவே புறம்போக்கில் தான் கட்டின்னு. நான் சொன்ன பிறகு அவசர அவசரமாக பட்டா கொடுத்துட்டாங்க. ஆமா, இவங்க என்ன ஈரோடு கிழக்கில் ஒண்டி கொண்டி நின்று மோதன மகன் கருணாநிதி ஐயா மகனா பிரபாகர மகனா நின்று சண்டை செஞ்சது நான் தான். சும்மா வார்த்தையில் டிவிக்கே போட்டேன். அப்பதான் சொன்னேன், மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்தில் வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம பயந்து சாகரியா இல்லையா? நான் தனியா தானே நிக்கிறேன். திமுக தனி, காங்கிரஸ் தனி, பிஜேபி தனி, ஏடிஎம்கே தனி. எவன் கொடி பறக்குதுன்னு பார்த்துருவோம். எவன் கொடி பறக்குதுன்னு பார்த்துருவா. நில்லு. சரி, திமுகவை சொல்ல சொல்லு, என் ஓட்டு எவ்வளவு அவருக்கு சொல்ல சொல்லு. ஏடிஎம்கே சொல்ல சொல்லு, என் ஓட்டு இவ்வளவு. இல்லை காங்கிரஸ் எங்களுக்கு இவ்வளவு, இல்லை பிஜேபி எங்களுக்கு இவ்வளவு. நாங்கள் சொல்லுவோம்டா, நாங்கள் சொல்லுவோம் பிரபாகரம் பிள்ளை 36 லட்சம் எங்கள் ஓட்டு. அது எப்படியே சாதி சொல்லாம, மதம் சொல்லாம, சாராயம் கொடுக்காம, பணம் கொடுக்காம, இலவசம் தரேன் அது தரேன்னு சொல்லி ஏமாத்தாம தன்மானமிக்க என் தமிழ் மக்கள். நானும் ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது ஜெயிச்சிருன்றாங்க என் ஆளுக போகிறான். அதனால ஒரு முடிவு பண்ணிட்டேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். அது ஏன் அவங்கெல்லாம் சொன்னால் சிரிப்பு வர மாட்டேங்குது? அண்ணன் ஏன் உனக்கு என்னை பார்த்தா நக்கலாக இருக்குன்னு நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். தாலிக்கு தங்கம் கிடையாது, புதுசாக திருமணமாக பெண்களுக்கு ஒவ்வொரு கிலோ வைரம். அதுவும் ஹனிமூன் கப்புள் திருமணமான பெண்கள் அந்த ஜோடியை எந்த நாட்டுக்கு விரும்புகிறார்களோ அந்த நாட்டுக்கு தேனிலவுக்கு அரசு செலவில் அனுப்பி வைக்கும். சுவிட்சர்லாந்து மட்டும் எப்படி எவ்வளோ மானங்கிட்டதனமா இருக்குல்லடா. சரி, இவன் எல்லாம் கொடுத்துட்டான். இங்கே பாரு, மிக்சி, மாவரைக்க, கிரைண்டரு, டிவி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஃபேனு, அப்புறம் மடிக்கணினி கொடுத்துட்டான், சைக்கிள் அதெல்லாம் கொடுத்துட்டான். அப்புறம் இதை விட கொடுமை இருக்குது, அது இனிமே தான், அது இனிமே அதான் இலவச பொண்டாட்டி. நான் நினைப்பேன் பொண்டாட்டி கூட கட்டிக்க முடியாது இவனுக்கு, எப்படி அந்த பிள்ளையை வச்சு பொழப்பான்? ஏண்டா நாய் தனக்கு ஜோடியை தேடிக்குது, பூனை அதுவே தேடிக்குது, நரி கொக்கு குருவி எல்லாம் தேடிக்குது. ஏண்டா அந்த தமிழை மானங்கிட்டு போய் எந்த தலைவனுக்கு பிறந்த நாள் வரும் இலவசமாக ஒரு பொண்டாட்டி வரும்னு தேடி தெரியான். இப்போ இதையெல்லாம் மகிழ்ச்சியாக வாங்கிட்டியே, பொண்டாட்டி வரைக்கும் வந்துட்டானே. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக ஒரு புள்ள தரம்னா ஏற்குமா அவன் மனசு? எவ்வளவு கேவலமாக இருக்கும். செருப்பு கட்டி அடிச்சிட மாட்டேன். இப்போ நான் ஒன்று செய்கிறேன், ராத்திரியில் ஏறி குதிச்சு ஏதாவது ஒரு வீட்டில் திருடுறேன். ஒரு 10 லட்ச ரூபாய் திருடிட்டு பார்த்துருச்சு அம்மா உங்கள் வீட்டில் திருடிட்டேன், 10 லட்ச ரூபா இந்தாங்க பங்கு, 8000 டோக்கன் இந்தாங்கம்மா 10,000. சரிப்பா நல்லா இருப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருவியா? இல்லை சாத்தி வச்சுட்டு விளக்க மாதிரி வச்சு வெளுப்பியா? அடிப்பில்ல. வீட்டில் திருடினவனை அடிக்கிற, நாட்டில் திருடிட்டு 8, 10 டோக்கன் கொடுக்குறான். வாங்கிற சிரிக்கிற டோக்கனோட வர்றவனை தேஞ்ச செருப்பு
தேஞ்ச விளக்கமாக வச்சு 2 அடிச்சிருந்தீங்கன்னா நாடு உருப்பட்டிருக்கும். நாடு உருப்பட்டிருக்கும். கேவலம். இந்த ஓட்டு காசுதுக்கு 8000 தாண்ட திருடினதுக்கு, ஓட்டு காசுதுக்கு, திருடுறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் முன்பணம். திருட போகிறேன், அதுக்கு நாங்கள் வச்சுக்கிறீங்க, பெர்மிஷன் கொடுங்க. சட்டப்பையில் வச்சாங்கன்னாவே சந்தேகம் தான். அதெல்லாம் எனக்கு என்ன, நீ இந்த தேர்தலில் வெல்றது தான் வேலை நினச்சிட்டு இருக்கிய? பல பேர் கண்ணில் விழுந்த இரும்பு துகள் மாதிரி திடாம ஒருத்தன் 8 வழிச்சாலை போட்டு பாருன்னு, ஏர்போர்ட்டு கட்டு பார்ப்போம்னு, துறைமுகம் எங்க கட்டு கட்டு பேனா எங்க வை பார்ப்போம். சமாதியவே பேக்க போறேன், ஏமாத்துறதெல்லாம். இப்போல்லாம் இந்த நிலத்தை சிப்கார்டுக்கு கையகப்படுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் படுத்த மாட்டான். நான் இருக்கேன்ல, நிம்மதியாக போய் பாடு. வந்து நிலத்தில் கழிச்சேன்னு எனக்கு ஃபோன் அடி. கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்கிட்டு ஊராய் தூக்கிட்டு வந்துடுறேன். ஒரு வேலையில் உட்காந்து எடா பார்ப்போம். பெரும் கனவோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள், அறிவு சமூகம், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகன் உங்கள் பிரச்சனைகளை, இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் இருக்கிற சிக்கல்களை சட்டசபையில் பேச வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டியது என் உயிர் சொந்தங்கள், என் அன்பு உறவுகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள். என் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, இனமானத்தின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி. நீங்கள் எனக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், மண்ணின் வளம் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், கடல் காக்கும், வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளை என்னுடைய வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.